ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். யாருக்கெல்லாம் கார்ப்பரேட் அக்கௌண்டிங் ரொம்ப டஃப் அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்களோ கண்டிப்பாக இந்த வீடியோஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களால் ஈஸியாக மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ் பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நார்மலாக ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படின்னா எப்படியெல்லாம் நம்ம ஃபண்ட்ஸ் ரைஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற பேசிக் கான்செப்ட்லேருந்து நம்ம போகலாம். ஸோ இப்போ ஒரு சோல் ட்ரேடராக இருக்கும் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, அவங்க எய்தர் யார்கிட்டையாவது தெரிஞ்சவங்க கிட்ட கடன் வாங்கலாம், ஆர்எல்ஸ் பேங்க் கிட்ட லோன் வாங்கலாம். ஓகேங்களா? இதுவே ஒரு பார்ட்னர்ஷிப் கம்பெனியாக இருக்குது அப்படின்னா அவங்களோட பார்ட்னர்ஸ் கிட்டேருந்து என்ன பண்ணுவாங்க, ஷேர்ஸை ரிசீவ் பண்ணுவாங்க. எய்தர் பேங்க் கிட்டையும் அவங்க லோன் வாங்கிக்கலாம். இதுவே ஒரு ஜாயிண்ட் ஸ்டாக் கம்பெனியாக இருந்துச்சு அப்படின்னா கம்பேர் டு சோல் ட்ரேடர் அண்ட் பார்ட்னர்ஷிப் இந்த கம்பெனிக்கு தேவைப்படுற ஃபண்ட் அப்படிங்கிறது ரொம்ப அதிகம். ஃபண்ட் இன் த சென்ஸ் அவங்களுக்கு தேவைப்படுற இனிஷியல் கேபிட்டல் அப்படிங்கிறது ரொம்ப அதிகம். ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எய்தர் பேங்க் கிட்டேருந்து பாரோவிங்ஸ் அதாவது லோன் வாங்கலாம், ஆர்எல்ஸ் ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணலாம், ஆர்எல்ஸ் டிபென்ச்சர்ஸ் இஷ்யூ பண்ணலாம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறதும் இந்த ஷேர்ஸ் பற்றி தான். ஸோ ஷேர்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன், அந்த பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு 10 crores தேவைப்படுது அப்படிங்கும்போது, இதுவே நான் ஒரு ஜாயிண்ட் ஸ்டாக் கம்பெனியாக இருக்கேன் அப்படிங்கும்போது என்னோடய இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாத்தையும் தாண்டி எனக்கு இன்னமும் ஒரு 15 lakhs தேவைப்படுது அப்படிங்கும்போது நான் ஜென்ரல் பப்ளிக் கிட்ட என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஃபண்ட் ரைஸ் பண்ணலாம். ஸோ இது நம்ம பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன்லேயே படிச்சிருப்போம். ஸோ ஃபண்ட்ஸ் ரைஸ் பண்ணுறது எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு ப்ராஸ்பெக்டஸ் ரெடி பண்ணுவாங்க. அந்த ப்ராஸ்பெக்டஸில் அவங்களோட டீட்டெயில்ஸ் அப்ஜெக்டிவ்ஸ் எல்லாத்தையும் கொடுத்து ஜென்ரல் பப்ளிக் கிட்ட ஷேர்ஸ்க்காக அவங்க இஷ்யூ பண்ணுறதுக்கு ரெடி ஆவாங்க. ஸோ இதில் ஷேர் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு பெரிய கம்பெனியில் ஒரு 1000 rupeesக்கான அமௌண்ட்டுக்கு ஷேர் வாங்கியிருந்தாலும் ஹீ இஸ் அ ஷேர் ஹோல்டர். இதுவே ஒரு 10,000 rupeesக்கான ஷேரை வாங்கியிருந்தாலும் ஹீ இஸ் அ ஷேர் ஹோல்டர். அதாவது ஒரு கம்பெனியோட இன்வெஸ்ட்மெண்ட்டில் பார்ட்டை தான் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஷேருன்னு சொல்லுவோம். அந்த ஷேருக்கான அமௌண்ட்டை கொடுத்து ஷேரை பை பண்ணுறவரை ஷேர் ஹோல்டர், அதாவது கம்பெனியோட ஷேர் ஹோல்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஷேர் கேபிட்டல். ஸோ அதாவது எவ்வளோ லிமிட் ஜென்ரல் பப்ளிக் கிட்டேருந்து ஒரு கம்பெனினால் ரிசீவ் பண்ண முடியுமோ அதை ஆத்தரைஸ்டு கேபிட்டல்னு சொல்லுவோம். அதை ஸ்பெசிஃபை பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ இதில் 2 சப்டிவிஷன்ஸ் இருக்குது, இஷ்யூடு கேபிட்டல், அன்இஷ்யூடு கேபிட்டல். ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ இஷ்யூடு கேபிட்டல், ஆத்தரைஸ்டு கேபிட்டல் அப்படிங்கிறது ஒரு கம்பெனியோட லிமிட் எக்ஸாம்பிளுக்கு 100 அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ 100 rupees தான் ஜென்ரல் பப்ளிக் கிட்டேருந்து வாங்க முடியும்னா இதில் அந்த கம்பெனி 70 மட்டும்தான் பப்ளிக்கு ஆஃபர் பண்ணுறாங்க. அதாவது அவங்களா டிசைட் பண்ணி ஒரு 70 ஆஃபர் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா அதுதான் இஷ்யூடு கேபிட்டல்னு சொல்லுவோம். அன்இஷ்யூட் அப்படிங்கிறது பேலன்ஸ் இருக்கக்கூடிய அந்த 30. ஓகேங்களா? அதாவது ஜென்ரல் பப்ளிக் கிட்ட ரிசீவ் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய அந்த அமௌண்ட்டை இஷ்யூடு கேபிட்டல்னும் பேலன்ஸ் இருக்கக்கூடியதை அன்இஷ்யூடு கேபிட்டல் அப்படின்னு சொல்லுவோம். அது ஃபியூச்சர் பர்பஸ்க்காக வச்சுருப்பாங்க. ஸோ அடுத்தது இந்த இஷ்யூடு கேபிட்டல் 2 டிவிஷனாக இருக்குது. ஒன்று சப்ஸ்கிரைப்டு கேபிட்டல், இன்னொன்று அன்சப்ஸ்கிரைப்டு கேபிட்டல். அதாவது இப்போ எக்ஸாம்பிளுக்கு இஷ்யூடு கேபிட்டல் 70 rupeesனு பார்த்தோம் இல்லையா? இதில் சப்ஸ்கிரைப்டு அப்படிங்கிறது நான் ஜென்ரல் பப்ளிக் கிட்ட 70 வேணும் அப்படின்னு கேட்குறேன்னா 70யுமே அவங்க வாங்கிடுவாங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு 70ல் ஒரு 65 மட்டும்தான் ஜென்ரல் பப்ளிக் அக்செப்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதை சப்ஸ்கிரைப்டு கேபிட்டல்னு சொல்லுவோம். பேலன்ஸ் இருக்கக்கூடிய 5 அன்சப்ஸ்கிரைப்டு கேபிட்டல்னு சொல்லுவோம். ஸோ இதில் சப்ஸ்கிரைப்டு கேபிட்டல் அப்படிங்கிறது எவ்வளோ பார்த்தோம், 65ன்னு பார்த்தோம் இல்லையா? ஸோ அதாவது 65 rupees சப்ஸ்கிரைப் பண்ணி ஜென்ரல் பப்ளிக் வாங்கியிருக்காங்க, அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா அதில் கம்பெனி இவ்வளோ பே பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கால் பண்ணுறாங்க இல்லையா? எக்ஸாம்பிளுக்கு ஒரு 50 rupeesக்கு கால் பண்ணியிருக்காங்கன்னா அதை கால்ட் அப் கேபிட்டல்னு சொல்லுவோம். பேலன்ஸ் இருக்கக்கூடிய 5 கால் பண்ணியிருக்க மாட்டாங்க, அது அன்கால்டு கேபிட்டல்னு சொல்லுவோம். ஸோ இந்த கால்ட் அப் கேபிட்டல் 2 டிவிஷனாக இருக்குது, பெய்ட் அப் கேபிட்டல் அண்ட் கால்ஸ் இன் அரியர்ஸ். நம்ம கால் பண்ணி கேட்ட எல்லா அமௌண்ட்டையுமே அவங்க பே பண்ணிடுவாங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஸோ இதில் எவ்வளோ அவங்க பே பண்ணியிருக்காங்களோ அதை பெய்ட் அப் கேபிட்டல்னும் பெண்டிங் இருக்கக்கூடிய அமௌண்ட்டை கால்ஸ் அண்ட் அரியர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி அன்கால்டு கேபிட்டலில் ரிசர்வ் கேபிட்டல் அப்படிங்கிற ஒரு டேர்மையும் நம்ம பார்க்கணும். ரிசர்வ் கேபிட்டல் அப்படிங்கிறது என்னென்னா சப்போஸ் அந்த கம்பெனி ஸ்பெஷல் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி ஃப்யூச்சர் பர்பஸ்க்காக ரிசர்வ் பண்ணி வச்சுருக்காங்கன்னா அதை ரிசர்வ்டு கேபிட்டல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது மெத்தட்ஸ் ஆஃப் ஷேர் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ அதாவது ஒரு கம்பெனி எப்படியெல்லாம் ஜென்ரல் பப்ளிக் கிட்டேருந்து ஷேரை ரிசீவ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா இமீடியட் ஃபுல் கன்சிடரேஷன். அதாவது ஃபுல் டவுன் பேமெண்ட் பண்ணி ஜென்ரல் பப்ளிக் அந்த கம்பெனி கிட்டேருந்து ஷேரை ரிசீவ் பண்ணுறாங்க அப்படின்னா அதை இமீடியட் ஃபுல் கன்சிடரேஷன் சொல்லுவோம். அடுத்தது கேஷ் அண்ட் நான் கேஷ் கன்சிடரேஷன். அதாவது கம்பெனி ஷேரை இஷ்யூ பண்ணுறாங்க,
பட் அவங்க வந்து என்ன பண்ணலைன்னா ஷேராக இஷ்யூ பண்ணாமல் அவங்க ஒரு மிஷினரி பர்ச்சேஸ் பண்ணுறாங்க, அசட்டை பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. அதுக்கு பதிலாக அமௌண்ட்டு கொடுக்கறதுக்கு பதிலாக அவங்க கேஷையோ இல்லை வேறு ஏதாவதையோ கொடுக்குறாங்க அப்படின்னா அதை கேஷ் அண்ட் நான் கேஷ் கன்சிடரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அடுத்தது இன்ஸ்டால்மெண்ட் பேசிஸில். ஸோ இதில் தான் நம்ம பார்க்குற அப்ளிகேஷன், அலாட்மெண்ட், ஃபஸ்ட் கால், ஃபைனல் கால், இந்த சாப்டர் ஃபுல்லாகவே அதை தான் பார்க்க போகிறோம். ஸோ அதாவது ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணுவாங்க, அடுத்தது அலாட்மெண்ட், இதுதான் உங்களோட ஷேர் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணுவாங்க, அடுத்தது ஃபஸ்ட் பேமெண்ட் பண்ணுங்கள், அதாவது பார்ட்டாக வந்து ஒரு ஷேரை ரிசீவ் பண்ணுவாங்க. ஓகேங்களா, ஷேர் கேபிட்டலை வந்து ரிசீவ் பண்ணுவாங்க, அதை இன்ஸ்டால்மெண்ட் பேசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது கேஷ் இஷ்யூ ட்ரீட்மெண்ட். இதுலேருந்து தான் நம்மளுக்கு சம் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் இல்லையா 3 டிவிஷன் ஆஃப் ஷேர் டிஸ்ட்ரிபியூஷன், இமீடியட் ஃபுல் கன்சிடரேஷன், அதோட எக்ஸ்டென்ஷன் தான். அதாவது அந்த டைம் பீரியடில் சிங்கிள் இன்ஸ்டால்மெண்ட்டில் பே பண்ணுறத இமீடியட் ஃபுல் கன்சிடரேஷன்னு சொன்னோம். ஸோ அது 3 டிவிஷனாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட் ஒன் இஷ்யூ அட் பார். ஸோ இஷ்யூ அட் பார்ங்கிறது என்னென்னா, ஆஸ் அ கம்பெனியாக 10 ருபீஸ்க்கு ஒரு ஷேரை நான் சேல் பண்ணணும்னு நினைக்கிறேன், அதே 10 ருபீஸ்க்கு நான் ஷேரை இஷ்யூ பண்ணுறேன் அப்படின்னா அதை தான் என்னென்னு சொல்லுவோம்னா இஷ்யூ அட் பார் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கான என்ட்ரிஸ் என்னென்னு பார்த்தோன்னா பேங்க் அக்கௌண்ட் டெப்டா டு ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட். ஸோ அதாவது நான் 10 ருபீஸ்க்கு ஒரு ஷேரை சேல் பண்ணுறேன் அப்படிங்கும்போது என்னோட பேங்க் அக்கௌண்ட்க்கு அமௌண்ட் வந்திருக்கும், டெபிட் வாட் கம்ஸ் இன். ஸோ அதே மாதிரி கிரெடிட் ஆல் இன்கம்ஸ் அண்ட் கெயின்ஸ். எனக்கு என்ன இன்கம், ஷேர் கேபிட்டல் அப்படிங்கிற பேரில் எனக்கு கெயினாக என்னோட பேங்க் அக்கௌண்ட்க்கு 10 ருபீஸ் வந்திருக்கு இல்லையா. ஸோ அதனால் இந்த என்ட்ரி பேங்க் அக்கௌண்ட் டெப்டா டு ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட். அடுத்தது இஷ்யூ அட் ப்ரீமியம். ஸோ இஷ்யூ அட் ப்ரீமியம்ங்கிறது என்னென்னா, என்னோட கம்பெனியோட நான் 10 ருபீஸ்க்கு விற்கக்கூடிய ஷேரை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்னோட கம்பெனியில் எக்ஸ்ட்ரா சர்ப்ளஸ்க்காக 12 ருபீஸ்க்கு கூட ஒரு 2 ருபீஸ் ஆட் பண்ணி வாங்குறேன் அப்படின்னா அதை இஷ்யூ அட் ப்ரீமியம்னு சொல்லுவோம். ஸோ இதுக்கான என்ட்ரி பேங்க் அக்கௌண்ட் டெப்டா டு ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட் டு செக்யூரிட்டி ப்ரீமியம் அக்கௌண்ட். அதாவது எனக்கு 11 ருபீஸ் என்னோட பேங்க் அக்கௌண்ட்க்கு வந்திருக்கும், கரெக்டுங்களா. ஸோ இதில் ஷேர் கேபிட்டல் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோன்னா 10 தான். எக்ஸ்ட்ராவாக நான் ப்ரீமியம் வந்து 1 ருபீஸ் எக்ஸ்ட்ராவாக வாங்குறேன். அப்போ என்னோட பேங்க் அக்கௌண்ட்டில் 11 ருபீஸ் இருக்கும். ஸோ டெபிட் என்னெல்லாம் எனக்கு உள்ளே வந்திருக்கோ வாட் கம்ஸ் இன் பேங்க் அக்கௌண்ட்க்கு வந்திருக்கிறதா, அண்ட் தென் கிரெடிட்டில் எனக்கு இன்கம் ஆர் கெயின்கிற டேர்மில் ஷேர் கேபிட்டல் அப்படிங்கிறது, அண்ட் தென் செக்யூரிட்டி ப்ரீமியம்ங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருப்போம். அடுத்தது இஷ்யூ அட் டிஸ்கவுண்ட். ஸோ அதாவது என்னோட ஷேர் வேல்யூ, ஒரு ஷேர் ப்ரைஸோட வேல்யூ வந்து 10 ருபீஸ், ஆனால் நான் வந்து லாஸ்னால் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு 2 ருபீஸ்க்கு வந்து கம்மியாக வந்து சேல் பண்ணுறேன் அப்படின்னா அதை தான் என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா இஷ்யூ அட் டிஸ்கவுண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்னோட பேங்க் அக்கௌண்ட்க்கு எவ்வளோ வந்திருக்கும் அப்படின்னா 8 ருபீஸ் தான் வந்திருக்கும். ஏன்னா நான் வந்து டிஸ்கவுண்ட்டில் இஷ்யூ பண்ணுறேன். எவ்வளோ டிஸ்கவுண்ட்டு, 2 ருபீஸ் டிஸ்கவுண்ட்டு. என்னோட ஷேர் கேபிட்டல், ஷேர் வேல்யூ எவ்வளோ அப்படின்னு பார்த்தோன்னா 10. அப்போ பேங்க் அக்கௌண்ட்டில் 8 ருபீஸ், டிஸ்கவுண்ட் 2 ருபீஸ், டோட்டலாக டு ஷேர் கேபிட்டல் 10 ருபீஸ் அப்படிங்கிற என்ட்ரி போடுவோம். ஸோ இது ரிலேட்டடாக ஒரு சம் பார்க்கலாம். ரெடியன் மூர்த்தி புக்கில் இல்லஸ்ட்ரேஷன் சம் ஃபஸ்ட் ஒன். Butley Boy Co Limited issue 50,000 equity shares of rupees 10 each to the public on the condition that the full amount of share will be paid in lump sum. Lump sum அப்படிங்கிற நேம் வந்துருச்சு அப்படின்னாவே அவங்க இன்ஸ்டால்மெண்ட் இல்லாமல் அப்போவே பே பண்ணுறாங்க அப்படிங்கிறது, அதாவது இமீடியட் கன்சிடரேஷன் அப்படிங்கிறதா மீனிங். கன்சிடரேஷன்னா என்னங்க அப்படின்னா நம்ம பே பண்ணுறோம் இல்லையா அந்த அமௌண்ட்டை தான் கன்சிடரேஷன் சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த சம்மில் 50,000 ஈக்விட்டி ஷேர்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க, பட்டில் பாய் கோ லிமிடெட் வந்து இஷ்யூ பண்ண போகிறாங்க. ஒரு ஷேரோட வேல்யூ வந்து 10 ருபீஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா. ஸோ ஆல் தி ஷேர்ஸ் வேர் டேக்கன் அப் அண்ட் பெய்ட் அப் பை தி பப்ளிக். இதில் வந்து 3 டேர்ம்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம முன்னாடி பார்த்தது தான் வென் ஷேர் இஷ்யூட் அட் பார், அதாவது 10 ருபீஸ் ஈச்னா 10 ருபீஸ்க்கே அவங்க இஷ்யூ பண்ணியிருந்தாங்கன்னா என்ன என்ட்ரி வந்திருக்கும். அதே மாதிரி வென் ஷேர்ஸ் ஆர் இஷ்யூட் அட் அ ப்ரீமியம் ஆஃப் 10% ப்ரீமியமில் இஷ்யூ பண்ணாங்க அப்படின்னா என்ன என்ட்ரி, அண்ட் டிஸ்கவுண்ட் 10% அப்படின்னா என்ன என்ட்ரின்னு பார்க்க போகிறோம். ஸோ சம் பார்க்கலாமா. ஸோ ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க, 50,000 ஈக்விட்டி ஷேர்ஸ், ஒரு ஷேரோட வேல்யூ 10 ருபீஸ், இஷ்யூ அட் பார் சேம் வேல்யூக்கே இஷ்யூ பண்ணியிருந்தாங்கன்னா பேங்க் அக்கௌண்ட் டெப்டா டு ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட், அதாவது 50,000 ஈக்விட்டி ஷேர்ஸை அதே வேல்யூக்கு தான் வாங்குறாங்க 10 ருபீஸ்க்கு. 50,000 into 10 5 லேக்கு பேங்க் அக்கௌண்ட் டெப்டா டு ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட் என்ட்ரி போட்டிருப்போம். அடுத்தது வென் ஷேர்ஸ் ஆர் இஷ்யூட் அட் அ ப்ரீமியம் ஆஃப் 10%. ஸோ 10 ருபீஸ்க்கு 10% கேல்குலேட் பண்ணோம் அப்படின்னா 1 ருபி வந்திருக்கும். ஸோ அதாவது ஒரு 1 ருபி வந்து எக்ஸ்ட்ராவாக அவங்க என்ன பண்ணுறாங்க, செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் வந்து வாங்குறாங்க. ஓகேங்களா. ஸோ அப்போ பேங்க்கில் எவ்வளோ வந்திருக்கும், 10 ருபீஸ் ஷேர் கேபிட்டலோட வேல்யூ, ப்ரீமியமாக 1 ருபி வாங்குறாங்க. ஸோ டோட்டலாக 11 ருபீஸு. ஸோ 50,000 ஒரு ஷேருக்கு 11 ருபி அப்படிங்கும்போது 50,000 ஈக்விட்டி ஷேருக்கு அப்படின்னு கேல்குலேட் பண்ணணும். ஸோ 50,000 into
11 rupees calculate பண்ணோம்னா 5,50,000 வந்திருக்கும். ஸோ பேங்க்கில் 5,50,000 ரிசீவ் பண்ணியிருப்போம். 2 ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட். இதில் ஷேர் வேல்யூ எவ்வளோ அப்படின்னா 50,000 இன்ட்டு 10 rupees தானே ஒரு ஷேரோட வேல்யூ, அதனால 50,000 இன்ட்டு 10ன்னு போட்டிருப்போம். எக்ஸ்ட்ராவாக செக்யூரிட்டி ப்ரீமியம் வாங்கியிருக்கோம் இல்லையா, ஸோ அதனால் 2 செக்யூரிட்டி ப்ரீமியம் 50,000 இன்ட்டு 1 அப்படின்னு கேல்குலேட் பண்ணி 50,000 போட்டிருப்போம். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இஷ்யூர் டிஸ்கவுண்ட் ஆஃப் 10%. சேம் இந்த 10 rupeesக்கு 10 இன்ட்டு 10 டிவைடட் பை 100ன்னு கேல்குலேட் பண்ணோன்னா 1 rupee வந்திருக்கும் டிஸ்கவுண்ட்டு. ஸோ இதுலேயும் பேங்க் எவ்வளோ ரிசீவ் பண்ணியிருப்பாங்க, அதாவது டிஸ்கவுண்ட்னா என்ன டேர்ம் பார்த்தோம், 1 rupee கம்மியாக வந்து அவங்க கொடுத்துருப்பாங்க. 9 rupees தான் பேங்க் ரிசீவ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்போ 10 rupees ஷேர் கேபிட்டல் வேல்யூ, அதில் 1 rupee வந்து டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்கோம் அப்படின்னா பேங்க் ரிசீவ் பண்ணுறது 9 rupees தான். ஸோ அப்போ 50,000 ஈக்விட்டி ஷேருக்கு 9 rupeesன்னு கேல்குலேட் பண்ணோம் அப்படின்னா 4,50,000. அண்ட் டிஸ்கவுண்ட் வந்து எவ்வளோ சொல்லியிருக்காங்க, 1 rupeeன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ 50,000 ஈக்விட்டி ஷேர்ஸ்க்கு 50,000 rupees வந்து டிஸ்கவுண்ட்டாக நம்ம கொடுத்துருப்போம். டோட்டல் ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் வேல்யூ வந்து இங்கே 5 lakh அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருப்போம். ஓகேவா, புரிஞ்சுங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு இதே மாதிரி ஒரு எக்ஸசைஸ் பார்க்கலாம்.